வணக்கம் நண்பா. நீங்களும் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்ப இது உங்களுக்கான ஒரு முழுமையான வழிகாட்டி. வெறும் 50 நாள்ல எப்படி மானிட்டைசேஷன் வாங்குறது, உங்க சேனலை எப்படி பாதுகாப்பா வளர்க்கறதுன்னு எல்லா ரகசியங்களையும் நாம இப்ப பார்க்க போறோம். சரி, வாங்க உள்ள போலாம். இன்னைக்கு நம்ம பயணத்துல என்னென்ன பார்க்க போறோம்னா, முதல்ல உங்களுக்கான தனித்துவமான கண்டென்ட்டை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பாப்போம். அதுக்கப்புறம் உங்க சேனலை சேஃபா வச்சுக்க என்னென்ன விதிகள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். மூணாவதா, உங்க சேனலோட வளர்ச்சியை வேகப்படுத்துறதுக்கான வழிகளை பற்றியும், கடைசியா உங்க உழைப்புக்கான பணத்தை உங்க பேங்க் அக்கவுண்ட்டுக்கு எப்படி கொண்டு வரதுன்னு விளக்கமா பார்க்க போறோம். சரி, முதல் பகுதிக்குள்ள வந்தாச்சு. இது உங்க கண்டென்ட்ட பத்தினது, அதாவது உங்க திறமை மட்டுமே போதும். புதுசா சேனல் ஆரம்பிக்கிற ஒவ்வொருத்தர் மனசுலயும் ஒரு பெரிய கேள்வி, ஒரு சின்ன தயக்கம் இருக்கும். அத பத்தி தான் நாம இப்ப பேச போறோம். நான் ஜெயிக்கணும்னா கண்டிப்பா கேமரா முன்னாடி என் முகத்தை காட்டணுமா? இந்த கேள்வி உங்க மனசுலயும் ஓடிட்டு இருக்கா? நிறைய பேர் கேமரா முன்னாடி நிக்கிறதுக்கு தயங்குவாங்க. ஆனா கவலைப்படாதீங்க. இதுக்கான பதில் உங்க கவலைய போக்கி உங்களை கொஞ்சம் ஆச்சரியப்படுத்த கூட செய்யலாம். ஆக முக்கியமான விஷயம் என்னன்னா, வெற்றிங்கிறது உங்க முகத்துல இல்ல, உங்க ஆர்வத்திலையும் முயற்சியிலையும் தான் இருக்கு. நீங்க நல்ல ஓவியம் வரையலாம், அழகா கோலம் போடலாம், இல்ல வேற எந்த திறமை வேணும்னாலும் இருக்கலாம். அத நீங்க எவ்வளவு தெளிவா, எவ்வளவு அர்ப்பணிப்போட மத்தவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறீங்கன்றது தான் உங்க சூப்பர் பவர். அடுத்து 2வது பகுதிக்கு வந்தாச்சு. பாதுகாப்பான விளையாட்டு. இப்போ நீங்க வீடியோஸ் எல்லாம் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. ஆனா உங்க கடின உழைப்ப பாதுகாப்பா பாத்துக்கிறது அதை விட முக்கியம் இல்லையா? வாங்க யூடியூப் விதிகளை புரிஞ்சுகிட்டு உங்க சேனலை எப்படி பாதுகாப்பா வச்சுக்கலான்னு பார்க்கலாம். இந்த கிளைம், ஸ்ட்ரைக் இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு கிளைம் வந்துச்சுன்னா அந்த வீடியோல இருந்து வர்ற வருமானம் உங்களுக்கு கிடைக்காது, அவ்வளவுதான். ஆனா ஒரு ஸ்ட்ரைக் வந்துச்சுன்னா அது உங்க சேனலோட எதிர்காலத்தையே பாதிக்கும். 3 ஸ்ட்ரைக் வந்தா உங்க சேனலை நிரந்தரமா நீக்கிடுவாங்க. அதனால எது செஞ்சாலும் ஸ்ட்ரைக் வராம பாத்துக்கணும். ஒருவேளை நீங்க வேற ஒருத்தரோட வீடியோ கிளிப்பை பயன்படுத்த வேண்டிய கட்டாயம் வந்துச்சுன்னா இந்த நம்பரை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. 4. ஸ்ட்ரைக் வர்ற ஆபத்தை குறைக்க அந்த கிளிப்போட நீளத்தை 4 வினாடியோ இல்ல அதுக்கு கம்மியாவோ வச்சுக்கிறது ரொம்பவே பாதுகாப்பான ஒரு வழி. இது 100% ரூல் கிடையாது, ஆனா இது உங்களுக்கு ரொம்பவே உதவும். இப்போ ஒரு சின்ன ஆனா ரொம்ப சீரியஸான எச்சரிக்கை. சிஸ்டத்தை ஏமாத்துறதுக்காக பாட்ஸ் வச்சு வியூஸ், சப்ஸ்கிரைபர்ஸ் ஏத்தணும்னு மட்டும் நினைக்காதீங்க. உண்மையான நேர்மையான வளர்ச்சி மட்டும்தான் ஒரு நிலையான சேனலை உருவாக்குறதுக்கு ஒரே வழி. இப்போ 3வது பகுதிக்கு வந்தாச்சு. உங்க சேனலோட வளர்ச்சி. ரூல்ஸ் பத்தி எல்லாம் பார்த்தாச்சு. இப்போ எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச பகுதிக்கு வருவோம். உங்க சேனலோட வளர்ச்சிய எப்படி ராக்கெட் வேகத்துல கொண்டு போறது. இது சும்மா தியரி இல்ல, இது ஒரு கிரியேட்டர் செஞ்சு காமிச்ச ஒரு உண்மை. இத ஒரு சாதாரண ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணின நம்மள மாதிரி ஒரு கிரியேட்டர் சொன்ன உண்மையான விஷயம். 50 நாளா கேட்கவே நம்ப முடியாத மாதிரி இருக்குல்ல? அப்போ அவங்க இதை எப்படி செஞ்சாங்க? ரகசியம் என்னன்னா, அல்கோரிதத்துக்கு எதிரா வேலை செய்யாம அதோட சேர்ந்து வேலை செய்ய கத்துக்கிறது தான். யூடியூப் அல்கோரிதத்தை எப்படி உங்க நண்பனா மாத்துறது? அத ஒரு ஒழுக்கத்தை விரும்புற மனுஷ மாதிரி நினைச்சுக்கோங்க. நீங்க தினமும் ஒரே நேரத்துல நல்ல குவாலிட்டியான கண்டென்ட்டை தொடர்ந்து அப்லோட் பண்ணும்போது அது உங்க சேனலை விரும்ப ஆரம்பிக்கும். அதோட மக்களை கிளிக் பண்ண வைக்கிற மாதிரி தம்ப்நெயில்ஸ், உங்க ஆடியன்ஸ்க்கு பிடிச்ச டாபிக்ஸ்ல கவனம் செலுத்தினீங்கன்னா அல்கோரிதமே உங்க வீடியோக்களை நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்த்து உங்களுக்கு ஒரு பெரிய பரிசு கொடுக்கும். வாங்க 4வது பகுதிக்கு போகலாம். பணம் நம்ம வங்கிக்கு வர்றது. இப்போ உங்க உழைப்போட பலனை அறுவடை செய்யற நேரம் வந்தாச்சு. இந்த மானிட்டைசேஷன் ப்ராசஸ்ல நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கு. அதை நம்ம இப்ப தெளிவாவும் துல்லியமாவும் பார்க்கலாம். இந்த ஸ்லைட் பணம் கைக்கு வர்ற முழு பயணத்தையும் ரொம்ப சிம்பிளா காட்டுது. உங்க வருமானம் $10 தொட்டதும் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் $100 வந்ததும் மாச கடைசியில உங்க பணம் உங்க பேங்க்குக்கு வந்துடும். இது ஒரு மாரத்தான் மாதிரி. ஒவ்வொரு மைல் கல்லையும் நீங்க பொறுமையா கடந்து வரணும். உங்க வருமானம் $10 வந்ததும் யூடியூப் சில முக்கியமான வெரிஃபிகேஷன் ஸ்டெப்ஸை ஆரம்பிக்கும். இது நீங்க ஒரு உண்மையான நபர்தானான்னு உறுதிப்படுத்தவும் பணத்தை சரியான இடத்துக்கு அனுப்பவும் தான். அந்த 4 ஸ்டெப்ஸ் என்னென்னு இப்ப பார்க்கலாம். இந்த கடைசி கட்டத்தை இன்னும் சுலபமாக்க இந்த சில டிப்ஸை மனசுல வச்சுக்கோங்க. முக்கியமா உங்க டாக்ஸ் தகவலை உடனே சப்மிட் பண்றதும், யூடியூப்காகவே தனியா ஒரு இமெயில் ஐடியை பயன்படுத்துறதும் ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி சின்ன விஷயங்கள் பின்னாடி வர பெரிய தலைவலிகளை குறைக்கும். ஆஹா, முக்கியமான விஷயம் என்னன்னா, யூடியூப்ல ஜெயிக்கிறது கண்டிப்பா முடியும். அதுக்கு தேவை கொஞ்சம் ஆர்வம், கொஞ்சம் நல்ல திட்டமிடல், அப்புறம் விடாமுயற்சி. இப்போ ஒரே ஒரு கேள்விதான் பாக்கி இருக்கு. நீங்க உங்க எந்த தனித்துவமான திறமையை இந்த உலகத்தோட பகிர்ந்துக்க போறீங்க?